வணக்கம் நண்பர்களே. இப்போ நாளைக்கு காலையில் ஓட்டானது நேரத்துக்கு அநேகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த பொய்யான திமுக தான் வருதுன்னு பிரபலப்படுத்தி அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியுது. அதில் அந்த கூட்டணிகள் இருக்குது பாருங்க. வைகோ என்ன சொல்கிறா அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் தேவைக்காக்கு இதாக இருக்குது அப்படி இப்படின்னு ஊட்டுறாரு. அந்த கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் எங்காலையில் அங்கங்கே ஓட்டு போடல என்னமோ அந்த மாதிரி நிறையா பதட்டுறாங்க. ஒரு புலம்பல்லாம் இருக்குது காங்கிரஸ் உட்பட. காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் தேவைக்கா போக வேண்டியது ஏதோ சோனியானால் மாறிப்போச்சு. அதுக்கு சில ஃபாரினில் சொத்துக்கள்லாம் மாப்பிள்ளை மூலிமா கை மாறினதாக சொல்கிறாங்க. அதாவது ராகுலை விட்டுட்டு சோனியா, அதனால தான் ராகுல் பிரச்சாரத்துக்கு வரல. இவ்வளோ அலிகேஷன் இருக்குது, என்னமோ திமுக ஜெயிக்குது விட்டுறாங்க. சரி விட்டுட்டு போ, நாளைக்கு தெரியும். இதில் ஒரு சேனல் ஒரேடியாக 120 கிடைக்குது தாவேக்காக்கு. ஏடா 35% வாங்க முடியும் தாவேக்கா அடுத்த நீ ஜம்ப் ஆகி. ஆக்சுவலாக பார்த்தா 95 உள்ள கிழிச்சு தான் இருப்பான். மிஞ்சி போனால் 75 லட்சம் அதுக்கு மேலே வரலாம், அவ்வளோதான். பெட்ரோல் போட்டால் கொஞ்சம் கூட வரலாம். பெட்ரோல் யாராவது ஒருத்தர் இதாக வரப்போகுது. போட்ட 4.25 கோடி ஓட்டு கொடுத்துருக்கு. 20 லட்சம் தான் கூட போன தடவையோட. ஸோ இப்போத்துலேருந்து கல்லறியலாம். ஒன்றா இந்த திமுக ஆட்சி வரப்போதில்லை, ஹைப்போத்தட்டிக்கல். ஆனால் அந்த உடனே எங்களுக்கு மந்திரி பதவி வரப்போகிறதில்ல. அப்படி இல்லை, நாங்கள் தாவ போகிறோம். அந்த சமைக்கையா என்னன்னு தெரில. இப்போ இங்கே இதே இப்போ அண்ணாமலைக்கு இவர் சாத்தூர் நயனார் ஜெயிப்பாரான்னு தெரியாது. அந்த ஆப்ஷன் ஒன்றா மீண்டும் தலைவர். இங்கே இதை தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் டைமிங் ஒரு 1 இயருக்கு மந்திரி பதவி. அந்த எல்முருகன் தோத்தாலும் ஜெயிச்சா இதோட சரின்ட்டாங்க. ஏன்னா இனிமேலாம் நீங்கள் எதுவும் சீட்டு கைங்க சும்மா தோத்துட்டே இருக்குது, நீங்கள் சீட்டை வாங்கி எம்எல்ஏ எம்பி வாங்க வேண்டான்ட்டு விட்டா தமிழிசை கவுன்சிலருக்கு நிற்கும் போல. அந்த அம்மா கவர்னரை கொடுத்துட்டு கீழ் லெவலில் இறங்கி வருது. கவர்னர் கொடுத்தாங்க, அதோட என்ன கீழ் லெவலில் இறங்கி கவுன்சிலர் கூட அந்த மாதிரி நிற்கும் போல். அந்த மாதிரி இருக்குது. அப்போ காலங்காலமாக உழைச்சிட்டு இருக்கவங்கள இது வேணும்ல. அதனால் ஒன்றா மந்திரி கொஞ்சம் காலம், இல்லை டேரெக்டாக ஒரு வேலை. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு இப்போயே வந்தால் வரலாம். இப்போயே அநேகமாக கொண்டுருவாங்க. ஏன்னா இங்கே விஜய் அப்படி அந்த ஃபேக்டரை பார்க்குறாங்க. அதனால் ரிசல்ட் வர முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காரு அமித்ஷா. ஸோ அது ஏதோ ஒரு லீட் எடுப்பார். ஒரு வேளை கலைஞர் திமுகன்னு ஒன்றும் வரலைன்னா அது வேறு, அந்த ஃபேக்டரி கனிமொழி மூலியமாக வந்தாலும் வரலாம். அதுக்கு தேவை இருக்குமான்னு தெரியல. ஒன்றுமே இல்லாமல் குறைஞ்சபட்சம் போனாலும் விஜய்கிட்ட இருந்தால் 10 சீட்டா 5 சீட்டா அது எப்படியா, இல்லை அதுவும் வேண்டாம்னா அவங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டுருக்கும். இதுக்கு மேலே ஒன்றும் மாற சான்ஸ் இல்லைன்றாங்க. இன்கேஸ் இவர் எப்படி ஓட்டை பிரித்தான்னு தெரியல, அது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுன்னா பண்ணுவார். விஜய் வேணுமா இல்லை கனிமொழி திமுகவா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ ஊழல் இருக்குது. எல்லாம் சிறை செல்ல வேண்டியதான் ஒன்று ஒன்றா எடுத்து. நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ திமுகவில் பீதியில் இருக்கா, அதை ஒருத்தரும் கல்லெறிகிறான். கூட்டணியில் இருந்துகிட்டே தாவேக்காவை அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். அதே மாதிரி ஜென்சி போட்ட ஓட்டு இங்கே சத்தம் தான் பெருசாக இருக்குது. உள்ளே என்ன சரக்கு இருக்குதுன்னு தெரியாது விஜய்து, சரிங்களா? அது ஒரு இடத்துல 25-30% வெரிஃபை. இப்போ கூட பாருங்கள், ஒரு டிவியில் போட்டான் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் டிவியில், அது சம்மந்தமாக கேட்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, இல்லை உதயநிதியும் இவருமே ஏன் நீங்கள் ஒரு தொகுதிக்கு கொடுக்கல, ஜேவிசி இதில் கொடுத்தா மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்ல, சும்மா மொட்டையாக அடிச்சது, அதில் கம்யூனிட்டியெல்லாம் சரியாகவே கொடுக்கல, சும்மாவே 120 வருதுன்னு. அங்கே தான் பணத்தை கிடத்த ஏதோ விஜய்க்கு போன போக்கில் வாங்கிட்டு அங்கே எதுவும் போட்டாங்கன்னு தெரியல. எப்படி 4 பேர் டிஎம்கா போட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எக்ஸிட்டில். அப்புறம் இந்த இடத்துல கேட்குறாரு, இல்லை அந்த அம்மா சொல்லுது கடைசியில் இங்கிலீஷ் சேனலில், இந்த மாதிரி உதயநிதிக்குமே இவருக்குமே போராட்டமாக இருக்குது, யார் ஸ்டாலினுக்குமே அப்படின்னு சொல்லுது. இவங்க தொகுதி வரியாக போடலை, அப்படி 19 120 சீட்டு தாவேக்கான்னு சொல்லு. அப்புறம் ஏங்க நீங்கள் அப்படி அவங்க 2 பேருக்கும் போராட்டம் இருக்கிற எப்படி 110 சீட்டுக்கு மேலே டிஎம்கே வருதுன்னு சொல்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கொடுத்தா வாய் அடைச்சிருச்சு. இப்படித்தான் ஏதோ ஒன்று பணத்தை கொடுத்து வாங்கிறது. ஆக்சுவலாக இந்த 3 கம்பெனி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதில் அந்த தேமுதிக, அந்த தேமுதிக இல்லை பாமக, அந்த ஒரு தினகரன், பாஜக தான் 8 தொகுதி வந்தால் இப்படி சேர்ந்து கூட்டணி வர மாதிரி இருக்கும். அதை தாண்டி விஜய்கிட்ட இருந்தால் வர வேண்டியிருக்கும்.
அதுவும் இல்லைன்னா கனிமொழி திமுக வர வேண்டியிருக்கும். இது என்ன எப்படிக்குள்ளே வருதுன்னு தெரியல. ஒரே தொங்கலாக இருந்ததுன்னா டிலே ஆகும் ஆட்சி அமைக்க, கவர்னர் ஆட்சிக்கு வரும். அந்தளவுக்கு போகுதா, இல்லை அதிமுக அப்படியே அந்த கூட்டணியோடைய வச்சு மந்திரி கிந்திரி பதுவான்றது நாளைக்கு தெரிய வரும். ஆனால் அந்த கூட்டணி நீடிக்குமான்னு தெரில பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ திமுக தனித்து விடப்படும். அது பல 2-3 துண்டாக உடையவும் சான்ஸ் இருக்குன்னு அரசியல் நோக்கம் சொல்கிறாங்க. அதுபோல் சிறைக்கு சொல்கிறவங்க சிறைக்கு சொல்லுவாங்க. எங்கே போய் உள்ளே இருந்து என்னமோ கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டிய காலம் வரும், பதில் சொல்லணும். அப்படி தெரியுது. இது நாளைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பார்ப்போம் அதிமுக எப்படி ப்ளஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போத்துலேருந்தே கூட்டணியில் ஏற்கனவே வெளியில் போக வேண்டிய இருந்து அது வெளியில் சொல்கிறான் தேவைக்காகனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கும்.